நண்பா வணக்கம் நண்பா. எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். வணக்கம் நண்பா. காலை வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் நாம நண்பா. இன்னைக்கு செம நண்பா. அப்படியே இந்த நல்ல மூட்லயே நாம இன்னைக்கு ஒரு சின்ன பேச்சு ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் நண்பா. இன்னைக்கு என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல அருமை நண்பா. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல நண்பா. நான் அதாவது கேட்கிறேன். ஆ, வெற்றி ஆ, தமிழர் வெற்றி இன்வெஸ்டர். தமிழ்நாடு. ஆமா நண்பா. அந்த முதலீட்டாளர் மாநாட்ட பத்தி தானே? அத பத்தி அதுல கொஞ்சம் என்னென்ன சொல்லுங்க. ஏன்னா, அது பேசுனாங்கன்னா என்னன்னா எல்லாருமே இது நெறைய இங்கிலீஷ்ல பேசுனாங்க நண்பா. அது ஆ, நெறைய பேத்துக்கு தெளிவான விஷயம் புரியல. எனக்கு என்னன்னா, சரி ஒரு நண்பா. 5 பாயிண்ட்ஸ் நச்சுன்னு நல்லா மக்களுக்கு புரியிற மாரி தெளிவா சொல்லிடுங்க நண்பா. சரி நண்பா. ரொம்ப சுலபமா சொல்றேன். நேத்து மாநாட்டுல சொன்னதை 5 முக்கிய புள்ளிகளாக சொல்றேன். மொத்தம் 97 நிறுவனங்கள் சேர்ந்து 67,452 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால் சுமார் 1,00,000க்கும் மேல் வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாங்க. ம். இந்த முதலீடுகள் உற்பத்தி, எரிசக்தி, மின்வாகனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் ம். அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ம். அரசாங்கம் சொல்றது என்னன்னா, இந்த முதலீடுகள் பல வருடங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தூண்டும்னு நம்புறாங்க. ம். கடைசியாக இது எல்லாம் ஒப்பந்தம் தான். இப்போ ம். இதை நிஜமாக செயல்படுத்தணும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். ம். சின்னதா தெளிவா இதுதான் நண்பா. ஓகே. இது எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்டருக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு பட்ஜெட் வந்து கலெக்ஷன் ஏதோ அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல. அது என்ன என்ன இன்வெஸ்ட் பண்றது? ஆமாம் நண்பா. மொத்தம் சொல்றது 67,452 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு ஒப்பந்தம்னு சொல்றாங்க. ம். ஆனா அது முழுசா தற்போது வந்த பணம் இல்ல. ம். அடுத்தடுத்த வருடங்களில் கடுத்தெடுக்க வரணும்னு எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை தான். ஓகே. அதில் பெரிய பங்கு உற்பத்தி, எரிசக்தி மற்ற துறைகள்ல பிரிச்சு வரும். ஆ. எளிமையா சொன்னா, ம். இப்போ கையெழுத்து போட்ட வாக்குறுதி மாதிரி ம். இதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தினாதான் அந்த பணமும் வேலை வாய்ப்பும் நம்ம வரை வந்து சேரும். ஓகே. இப்போ புது கவர்மெண்ட் இருக்காங்களா? நியூ கவர்மெண்ட். அவங்க வந்து லாஸ்ட் 3 மந்த்ல ஏதாவது புதுசா ஒரு கம்பெனி உள்ள கொண்டு வந்திருக்காங்களா? ஒப்பந்தம் வந்து ஏதாவது நடைமுறைக்கு வந்திருக்கா? ஒரு நிமிஷம் பார்க்கிறேன். ம். ஆமாம் நண்பா. இதை எளிமையாக சொன்னா, ம். கடந்த சில மாதங்களில் எல்&டி மாதிரி பெரிய நிறுவனங்கள் முதலீட்டு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. ம். டேட்டா சென்டர், எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பு மாதிரி, ம். ஹிட்டாச்சி எனர்ஜி மாதிரியும் சென்னை பக்கம் முதலீடு சொல்லி உள்ளது. ம். ஆனா இதெல்லாம் ஒப்பந்தம் வேலை நடக்க தொடங்கி இருக்கிறது. ம். முழுமையாக இயங்க பிறகு கொஞ்சம் நேரமாகும். சின்ன பஞ்சு சொன்னா, ம். ஒப்பந்தம் போடுறது ஆரம்பம், தொழிற்சாலை ஓடி மக்கள் வேலைக்கு போகும் வரைதான் நம்ம கவனம் இருக்கணும். ம். இதை நீங்க வீடியோவில் சொன்னா மக்கள் எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. யாரையும் குறை சொல்லாம தெளிவா நண்பா, இருக்கும். ஓகே நண்பா. ஒண்ணும் இல்ல ஏதாவது நண்பா. புரியமா ஓகே. விஷயம்னா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல நண்பா. சரி இப்போ நண்பா. எனக்கு வந்து அந்த நடைமுறைகள் இருக்குதுல்ல. ஆமா இப்போ நண்பா. ஒப்பந்தம் போட்டு அதாவது நியூ கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணி உள்ள வந்த பின்னாடி, ஒப்பந்தம் போட்டு எந்த கம்பெனியாவது ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சா? அது வந்து மக்களுக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சா? ஏதாவது எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்மென்ட் மக்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒரு நிமிஷம் நண்பா பாக்குறேன். ம். ஆமாம் நண்பா. சில திட்டங்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ராணிப்பேட்டையில் ம். டாடா மோட்டார்ஸ் ஜெகுவார் லேண்ட் ரோவர் திட்டம் உற்பத்தி தொடங்கி முதல் காரும் வெளியே வந்திருக்கு. சூப்பர். இந்த மாதிரி சில திட்டங்கள் ஆமாம் நண்பா முன்னேறி இருக்கின்றன. ம். ஆனா எல்லா திட்டங்களும் உடனே வேலை வாய்ப்பாக மாறிடாது. ம். ஒவ்வொன்றுக்கும் கால அவகாசம் வேறுபடும். ஓகே. வீடியோவில் சொல்ல ஒரு பஞ்ச், கையெழுத்து போட்டதுதான் முதல் வெற்றி. ம். தொழிற்சாலை ஓடி மக்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சதுதான் உண்மையான வெற்றி. அருமை, அருமை, அருமை. அப்புறம் ஒண்ணும் இல்ல. அவங்க இருக்காங்கல்லவா, அந்த நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, கீர்த்தனா அவர்கள். ஆஹ் திரு கீர்த்தனா அவர்கள் ஒரு இருக்காங்கல்ல. அது நிமிஷம். நான் பேரை சரி பார்த்து கூறுறேன் நண்பா. திருமதி கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம் தொழில்துறை நண்பா. அமைச்சர். ஆமாம் நண்பா. செல்வி எஸ். கீர்த்தனா ஆ.